லிங்கா கோட் அப்படின்னா நம்மளுடைய மொபைல் வந்து எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்களோ நம்ம மொபைல் நம்ம மனிதர்கள் கண்டுபிடிச்சது இல்லையா அதே மாதிரி நம்ம ஆன்ம பொருள் அப்படின்றது இறைவனோட சார்ந்தது அந்த இறைவன் கண்டுபிடிச்ச அந்த ஆன்மா கண்டுபிடிச்ச லாங்குவேஜ் தான் அந்த லிங்கா கோட் அப்படின்றது அந்த ஹனுமார் சொல்றாரு இல்ல இன்னும் நீ வந்து அஹ், உன்னுடைய தாகத்தை வந்து அணைச்சும் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது அதே மாதிரி தண்ணீரும் குடிக்கணும்னு அவசியம் கிடையாது நீ வந்து டிட்டாச் ஆகு அப்படின்றாரு உன்னுடைய தேர்ஸ்ட்ல இருந்து அதாவது உன்னுடைய தாகத்துல இருந்து நீ வந்து விலகி இருந்து பாரு அதே காவலனா இருந்துகிட்டே அப்படியே அந்த வேலையிலேயே தங்கிடுவாரு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இன்னமும் அந்த வேலையிலேயே அவர் இருக்காரு அப்படின்னு இந்த நிலையில ஒரு விஷயம் என்னன்னா ஆஹ் ஒண்ணு ஒரு குரு அப்படின்றவரு அங்க போயிட்டு அவருக்கு மறுபடியும் ஞானத்தை புகத்தணும் அதாவது நீ என்ன ஞானம்னா ஒண்ணுமே கிடையாது நீ ஆட்டு மேய்ப்பர் இல்லப்பா நீ வந்து ஒரு டூரிஸ்ட் இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நீ அழகா மறுபடியும் உன்னுடைய சொந்த ஊருக்கே போகலாம் வேற வேற பிளேசஸுக்கு போயிட்டு நீ இன்னும் நிறைய அழகழகான காட்சிகளை பார்க்கலாம் அதே காவலனா இருந்துகிட்டே அப்படியே அந்த வேலையிலேயே தங்கிடுவாரு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இன்னமும் அந்த வேலையிலேயே அவர் இருக்காரு அப்படின்னு இந்த நிலையில ஒரு விஷயம் என்னன்னா ஒண்ணு ஒரு குரு அப்படின்றவரு அங்க போயிட்டு அவருக்கு மறுபடியும் ஞானத்தை புகத்தணும் அதாவது நீ என்ன ஞானம்னா ஒண்ணுமே கிடையாது நீ ஆட்டு மேய்ப்பர் இல்லப்பா நீ வந்து ஒரு டூரிஸ்ட் இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நீ அழகா மறுபடியும் உன்னுடைய சொந்த ஊருக்கே போகலாம் வேற வேற பிளேசஸுக்கு போயிட்டு நீ இன்னும் நிறைய அழகழகான காட்சிகளை பார்க்கலாம் சோ இங்க எப்படி இருக்குன்னா அந்த சூர்யா டனல் தான் வந்து ஒரு ஒண்ணுமே ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்கிரீன் மாதிரி வச்சுக்கோங்களேன் ஒரு பெரிய ஒரு மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் பால் மாதிரி நாம வந்து இப்போ இந்த பிளானட்டோரியம்குள்ள போனோம்னா ஸ்கிரீன் வந்து பிளாட்டா இருக்காது நம்ம மேல இருக்கும் இல்லையா நம்ம மேல இருந்து பார்ப்போம் ஒரு பால் மாதிரி அவங்க வந்து ஆகாயத்துல வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து ஒரு ஒரு விதமான சினிமா மாதிரி காட்டுவாங்க அவங்க அந்த ஸ்பேஸையே ஸோ அதே மாதிரி நாம வந்து அந்த பிளாட் ஸ்கிரீன் கிடையாது அந்த மாதிரி ஒரு பால் மாதிரி ஒரு ஸ்கிரீன் அதாவது நம்ம சுத்தியும் எல்லாமே நடுவுல நம்மளுக்கு அந்த சூன்யா டனலுக்கும் அந்த டைமுக்கும் நடுவுல அந்த டைம் ஸ்ட்ரிங்ஸ் அதை பிடிச்சிக்கிட்டு தான் நம்ம அந்த 7 டைம் ஸ்ட்ரிங்ஸ் இருக்கிறோமா ஒரு மனிதனா இருக்கும் நம்ம வணக்கம் மாஸ்டர்ஸ் பிஎம்சி சுவாத்தியாய பகுதிக்கு எல்லாரையும் மறுபடியும் வரவேற்கிறேன் ஸோ என்னுடைய நேம் சவிதா ஸோ நம்ம இம்மோர்டல் டாக்ஸ் பாகம் 2 அதாவது புத்தகம் 2 நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இதுல வந்து நம்ம வந்து இன்னைக்கு 3வது சாப்டர் பார்க்க போறோம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் வந்துட்டு இன்கம்ப்ளீட் அப்படின்ற ஒரு சாப்டர் பார்க்க போறோம் நேற்று வந்து நம்ம லிங்கா கோடு அப்படின்ற சாப்டர் பார்த்தோம் ஸோ இன்னைக்கு வந்து இன்கம்ப்ளீட் அப்படின்ற சாப்டர் பார்ப்போம் ஸோ இது நம்மளது வந்து 3வது சாப்டர் ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து 1000 வாழ்க்கைகள் அதாவது அனிதா அப்படின்ற ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை வந்து மையமா கொண்டு இந்த கதையை சொல்லிட்டு இருக்காங்க அவங்க வந்து ஒரு சராசரியான நம்ம உலகியல் வாழ்க்கையில இருக்கிற ஒரு நம்மளுடைய சமூகத்துல இருக்கிற ஒரு சாதாரணமா எல்லாரும் ஃபேஸ் பண்ற மாதிரி அவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஸோ அவங்கள மையமா வச்சு சொல்லிட்டு இருக்காங்க அதுல வந்து லைஃப் 2 அப்படின்ட்டு ஸோ லைஃப் 2ல வரும்போது அவங்களுக்கு ஒரு புதையல் கிடைக்குது லைஃப் ஏல ஒண்ணுமே இல்லை அவங்க வந்து அப்படியே கடைசி வரைக்கும் அப்படியே அந்த கஷ்டம் அனுபவிச்சுட்டு இறந்து போறாங்க லைஃப் 2ல வந்து அவங்களுக்கு ஒரு புதையல் கிடைக்குது ஸோ இந்த மாதிரி அனிதா அவங்களுடைய வாழ்க்கைய எப்படி வந்து 1000 வாழ்க்கைகள் அதாவது ஆயிரக்கணக்கான பாசிபிலிட்டிஸ் வாய்ப்புகள் இருக்கோ அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே தான் வாய்ப்புகள் இருக்கு அதை எப்படி ஏன் அப்படின்றது லிங்கா கோட் அப்படின்னு சொல்றாங்க லிங்கா கோட் அப்படின்னா நம்மளுடைய மொபைல் வந்து எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்களோ நம்ம மொபைல் நம்ம மனிதர்கள் கண்டுபிடிச்சது இல்லையா அதே மாதிரி நம்ம ஆன்ம பொருள் அப்படின்றது இறைவனோட சார்ந்தது அந்த இறைவன் கண்டுபிடிச்ச அந்த ஆன்மா கண்டுபிடிச்ச லாங்குவேஜ் தான் அந்த லிங்கா கோட் அப்படின்றது
ஸோ லிங்கா கோட் ஆக்சுவலா அது வந்து அப்சல்யூட் லாங்குவேஜ் வந்து அது அப்சல்யூட் லாங்குவேஜ். அப்சல்யூட் லாங்குவேஜ்னா அதுக்கு வந்து எந்த விதமான அடிஷனோ எதுவுமே கிடையாது. அன்கரப்டட் லாங்குவேஜ் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அதுதான் வந்து அப்சல்யூட் ஆக்சுவல் லாங்குவேஜ் நம்ம எல்லாமே கிரியேட் ஆனது. ஸோ அந்த அப்சல்யூட் லாங்குவேஜ்ல அந்த லிங்கா கோட் அப்படின்றது வழியா நாம வந்து எந்த விஷயம் எந்த ஒரு நம்மளுடைய சோலோடைய டிசைனை நம்ம மாத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம சோலுடைய டிசைன் மாத்தலாமா? அது எப்படி? அப்படின்றது எல்லாருக்கும், அதாவது நேத்து நம்ம சாப்டர் பார்த்த அப்புறமா உண்மையிலேயே நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் ஆகும். ஏன்னா இது நாள் வரைக்குமே வந்து நம்ம அந்த கண்ணோட்டத்துல நம்மளுடைய வாழ்க்கைய பார்க்கவே இல்ல. நம்ம நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம். நம்ம நிறைய வந்து ரிலீஃபும் ஆயிருப்போம். பட் ஆனா அது எப்படி செயல்படுது, டெக்னிக்கலா எப்படி செயல்படுது அப்படின்றது நம்ம பார்ப்போம். சோ அந்த லிங்கம் கோடு வழியா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கிட்ட ஒரு பாஸ் பாஸ் மாதிரி இருக்கு. சோ அந்த பாஸ் வழியா வந்து நம்ம அந்த அந்த ஒரு பர்ட்டிகுலர் டிராமா, அந்த சீன், அந்த காட்சிக்குள்ள நம்ம என்டர் ஆகலாம் அப்படின்ட்டு. முதல்ல ஆன்மா அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னா, ஒரு சூனிய டனல்ல இருக்கு. சோ அந்த சூனிய டனல்ல இருந்து ஒரு கேரக்டர வந்து அது புடிச்சுக்குது. அப்புறமா அது வந்து ஃபீல் பண்ணுது. எமோஷனலா ஃபீல் பண்ணுது. அந்த கேரக்டரே தான் அப்படின்ற மாதிரி உணர்வோட அது வாழ்ந்துட்டு இருக்கு. சோ அந்த இடத்துல நாம எப்படி நம்மளுடைய அதாவது ஹனுமார் என்ன சொல்றாருன்னா, ஆ நம்ம வாழ்க்கை அப்படியே நல்லா போயிட்டே இருக்கிற வரைக்கும் இது எந்த ப்ராப்ளமே கிடையாது. இப்படியே போயிட்டே இருக்கலாம். பட் எப்போ ஒரு பிரச்சனை அப்படின்னு ஃபேஸ் பண்றோமோ, அது அந்த இடத்துல இருந்து நம்ம டிட்டாச் ஆயி மறுபடியும் அதே வாழ்க்கையை அதே வாழ்க்கையை நல்லா இருக்கிற டைம்ல இருந்து நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ அது எப்படி அப்படின்னு சரி வாங்க அது எப்படின்னு எல்லாரும் கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. மாத்தர் கம்யூனிட்டி நம்மள மாதிரி அவங்களும் வந்து ரொம்ப கியூரியஸா இருக்காங்க. சோ அவங்க ரொம்ப ஆர்வமா கேக்குறாங்க. இந்த மாதிரி எப்படி எங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. மைண்ட்ல வந்து இது வந்து ஆஹ் ஒரே தொலைச்சுக்கிட்டே இருக்கு. புரிய மாட்டேங்குது எவ்வளவு எப்படி யோசிச்சாலும் அப்படின்ற. சரி நான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன் அப்படின்னு அடுத்த சாப்டர் த இன்கம்ப்ளீட், அதாவது கம்ப்ளீட் ஆகாதது, முழுமையற்றது அப்படின்ற ஒரு சாப்டருக்கு நம்ம என்ட்ராறோம். சோ இதுல என்னன்னா இப்ப வந்து அதுல வந்து தனுஷ்கா, அதாவது முன்னாடில இருந்தே தனுஷ்கா வந்து உருவாவுடைய ஃப்ரெண்டு. சோ உருவாவுடைய ஃப்ரெண்டு தனுஷ்கா, உரிமையோடைய ஃப்ரெண்டு வந்து ஜானகி ரூபா. அத அதுக்கப்புறம் கலாந்தகா, அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க இந்த ஸ்டோரியில. பாபா அப்படின்றவர் ஊருடைய தலைவர். சோ இப்ப இந்த தனுஷ்கா வந்து ரொம்ப ஆர்வமா அப்படியே ஒரு மிராக்குலஸா வந்து இவங்க எல்லாரும் உட்கார்ந்துட்டே இருந்தா எல்லாருமே வந்து அந்த கடவுள்கள்லாம் வந்துட்டு இவங்களுக்கு எல்லாம் இந்த யூனிவர்ஸ்னா என்ன அப்படின்னு ஒரு படம் காட்டுற மாதிரி அவர் வந்து இமேஜின் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அது முற்றிலும் செதைச்சடிக்கிறாரு நம்ம ஹனுமாரு, நம்ம ஹீரோ. என்ன பண்றாருன்னா சடனா வந்து தனுஷ்காவுக்கு வந்து ரொம்ப தாகம் எடுக்குது. தண்ணி 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 அப்படின்னு சொல்றது. அதாவது அவரு அந்த தனுஷ்கா தான் அந்த டெமான்ஸ்ட்ரேஷனுடைய பொருளே. ஆஹ் அஹ் அவர் எக்ஸாம்பிளா அவரை தான் காட்டுறாரு இந்த ஒரு விஷயத்த காட்டுறதுக்கு. சோ ஒரே தாகமாகுது, ரொம்ப தாகமாகுது. சோ எனக்கு வந்து உடனே தண்ணி வேணும் அப்படின்றாரு. சோ உடனே பக்கத்துல இருக்கிற உருவா வந்து கடகடன்னு போறதுக்கு எந்திரிக்கிறாங்க. பட் ஆனா ஹனுமான் என்ன சொல்றாருன்னா அப்படியே நிப் நிப்பாட்டு அப்படின்ற மாதிரி உட்கார அந்த மாதிரி செய்கை காட்டுறாரு. சோ உருவாவும் உட்காந்துடுறாரு. ஆனா இவருக்கு வந்து ரொம்ப தாகமா இருக்கு. சோ அந்த தனுஷ்கா வந்து ஹனுமான் கேக்குறாரு, இப்போ உனக்கு வந்து ரொம்ப தாகமா இருக்கு இல்லையா, அதனால நீ வந்து உனக்கு என்ன இப்ப வேணும் அப்படின்னா, ஆஹ் எனக்கு வந்து உனக்கு அடுத்த சீன் என்னவா இருக்கணும்? இப்போ உனக்கு இப்போ தாகமா இருக்கு, ரொம்ப தாகமா இருக்கு. உன்னுடைய அடுத்த சீன் என்னவா இருக்கலாம் அப்படின்னு கேக்குறாரு. அப்ப வந்து ஆஹ் அவர் சொல்றாரு இந்த மாதிரி அடுத்த சீன் வந்து எனக்கு இந்த தாகம், தண்ணி வேணும். எனக்கு என்னுடைய கைகளுக்குள்ள தண்ணி வேணும்
அப்புறம் அத வந்து நான் இதழ்கள் கிட்ட எனக்கு தண்ணி வேணும் அப்படின்றாரு. ஆ ஓகே. அது வந்து ஒரு சாதாரணமான ஆ சிந்தனை தான். சாதாரணமா எல்லாருக்குமே வர்றது தான். பட் ஆனா, இன்னொரு சாய்ஸ் குடுத்தா என்ன பண்ணுவேன் அப்டின்னா, நான் என்னுடைய தாகத்த வந்து சப்ரஸ் பண்ணிப்பேன். அதாவது தாகத்த வந்து அணைச்சு வச்சுப்பேன் அப்டின்னு சொல்றாரு. ஓ! அணைச்சு வச்சுப்பியா? அ அது வந்து ரொம்ப மோசமான அ அ தாட்டா இருக்கே! ரொம்ப கொடுமையான தாட்டா இருக்கு. அந்த உன்னுடைய உடம்புக்கு வந்து நீ ரொம்ப கொடுமையே செய்ற மாரி, உன்னுடைய தாகத்த அணைச்சு வச்சுக்கிறது. அப்ப வேற என்னதான் பண்ண முடியும்? அப்டின்ட்டு கேட்குறாரு. அப்ப வந்து ஹனுமார் சொல்றாரு, "இல்ல இன்னும் நீ வந்து அ உன்னுடைய தாகத்த வந்து அணைச்சும் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாரி தண்ணீரும் குடிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீ வந்து டிட்டாச் ஆகு" அப்படின்றாரு. உன்னுடைய தர்ஸ்ட்ல இருந்து, அதாவது உன்னுடைய தாகத்துல இருந்து நீ வந்து விலகி இருந்து பாரு. அதாவது உன்னுடைய உடம்பு வந்து தாகத்துல இருக்கு. அது உன்னுடைய மைண்ட் வந்து உன்னுடைய ஆன்மாக்கு சொல்லுது தாகம் அப்படின்ட்டு. பட் ஆனா அ அதுல இருந்து விலகிக்கோ நீ. அ அப்புறம் உன்னுடைய ஆன்மாக்கு வந்து நீ அ ஆன்மா வந்து உன்னுடைய பாடிக்கு சொல்லிடு. அதாவது அ நான் உன்னுடைய பாடியில எப்போ தாகம் இல்லையோ, அந்த இடத்துல நான் என்டர் ஆகுறேன் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்றாரு. பட் ஆனா அவரு இன்னொன்னு சொல்றாரு. வேற என்னலாம் சாய்ஸ் நீங்க பண்ணலாம்? இப்போ உனக்கு தாகமா இருக்கு. ஓகே. அ அ அடுத்தது நீ வேற ஏதாவது யோசிக்கலாம் இல்லையா? உன்னுடைய ஆன்மா வந்து இப்படி யோசிக்கலாமே! ஒரு ஊர்ல ஒரு ராஜாவா, ஒரு நல்ல அழகான ஒரு அரண்மனையில, நல்ல சிம்ஹாசனத்துல உட்கார்ந்துட்டு, எல்லாரும் வந்து ஒரு நல்ல மியூசிக் ப்ளே பண்ணிட்டே, அத நீ வந்து எல்லாரும் வந்து ஒரு சபையில நல்ல அழகா எல்லாம் டான்ஸ் பண்றாங்க. அந்த மாரி கல்ச்சுரல் ப்ரோகிராம்ஸ் எல்லாம் நடக்குது. அத வந்து நீ ரசிச்சுக்கிட்டே இருக்க. அடுத்த சீன்ல நீ அதுவா கூட இருக்கலாமே! ஆனா, உன்னால ஏன் அத யோசிக்க முடியல? அப்டின்றாங்க. ஸோ, அத வந்து அவரால யோசிக்க முடியல இல்லையா? அடுத்த நிலையில வந்து அவங்களுக்கு வந்து தாகம் அப்டின்றது தான் இருக்கு. தண்ணி அந்த அந்த தாகம் வந்து தீரணும் அப்டின்றது தான் அந்த மைண்ட்ல இருக்கு. ஸோ, அதுக்கு அவரு வந்து சொல்றாரு, நம்ம இத அனலைஸ் பண்ணலாம். இத வந்து விசாரிக்கலாம். தீர விசாரிக்கலாம். எப்படின்னா, ஒரு 3 அனலாகி வழியா நம்ம வந்து இந்த விஷயங்கள விசாரிக்கலாம். அதாவது அ ஃபர்ஸ்ட் அனலாகி என்ன சொல்றாங்கன்னா, விசாரித்தல் என்ன சொல்றாங்கன்னா, அ உங்கள அவர் கேட்கிறாரு. உங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு ஷெப்பர்ட்னா அந்த அந்த மா ம ஆட்டு மேய்க்கிறவர். ஆட்டு மேய்க்கிறவருடைய கதை தெரியுமா? அப்படின்றாரு. ஒரு டூரிஸ்ட் அப்புறம் ஆட்டு மேய்க்கிறவருடைய கதை தெரியுமா? அப்படின்றாரு. தெரியும் அப்படின்ட்டு கடகடன்னு சொல்றாங்க. அவங்க வந்து சொல்றாங்க. இந்த மாரி அ ஒரு காட்டு பகுதியில அ ஒ ஒரு ஃபோட்டோகிராஃபர் அ அதாவது ஒரு மலைப்பகுதி, ஒரு வேலி, ஒரு அ மலை அடிவாரத்துல ஒரு ஃபோட்டோகிராஃபர், ஒரு டூரிஸ்ட் வராரு. அந்த டூரிஸ்ட்டுக்கு வந்து அந்த பிளேஸ் ரொம்ப ரொம்ப புடிச்சிருக்கு. அதாவது அ அ அங்க அது நெறைய பிளேஸ் இருக்கு. அதுல எங்க தொடங்கணும்? எந்த இடத்துக்கு போகணும்? தெரிய மாட்டேன்து. ஸோ அதனால ஒரு ஷெப்பர்ட் அதே நேரத்துல ஒரு ஷெப்பர்ட் அதாவது ஒரு ஆடு மேய்ப்பவர் வந்து அவருடைய ஆட்ட தொலைச்சுட்டாரு. அதனால அவரு அந்த ஆட்ட தேடிட்டே இருக்காரு. இவரு என்ன நெனச்சாருன்னா, இவரு கூட போனா இவரு தேடிட்டே இருக்காரு இல்லையா? அந்த மலை அடிவாரத்துல இவரும் போ போயி அவரு கூட தேடிட்டே இருந்தா, ஸோ நல்ல எல்லா எல்லா காட்சிகளும் நல்லா பார்க்கலாம். நல்லா ஃபோட்டோகிராஃப் எடுக்கலாம் அப்படின்னு அவரு நெனச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அ எ அடுத்த நாள் அன்னைக்கு ஃபுல்லா அவங்க சுத்தி சுத்தி பார்த்துடுறாங்க. அவங்களுக்கு வந்து ஆடும் தெரியல. ஆனா இவருக்கு வந்து நல்ல நல்ல சீனரீஸ்லாம் நெறைய குகைங்க அதெல்லாம் பார்க்குறாங்க. பட் ஆனா இவருக்கு வந்து அந்த அ ஆடு கிடைக்கல இல்லையா? அடுத்த நாளும் தேடணும். ஸோ அடுத்த நாளும் நான் உன் கூட வரேன் அப்டின்றாரு. பட் ஆனா இவரு என்ன சொல்றாருன்னா, "நீ வந்து எனக்கு வந்து இந்த ஆடுகள் பார்த்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண அப்டின்னா, நான் வந்து உனக்கு சுத்தி காமிக்கிறேன்" அப்டின்றாரு. சரி அப்டின்ட்டு அவரும் ஒத்துக்கிறாரு. அ இவருக்கு வந்து இந்த இந்த ஃபோட்டோகிராஃபருக்கு வந்து இந்த டூரிஸ்ட்டுக்கு வந்து
ஆஹ் ஆடு மேய்க்கிறதுன்னா என்னன்னு தெரியாது இல்லையா? அதனால இவர் என்ன பண்றாரோ அவர் அதையே காப்பி பண்ணி பண்றாரு. இவர் என்ன பண்ணுவாரோ அது பண்ணுவாரு. கொஞ்ச நாளைக்கு இவர் பண்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இவரும் பண்ண ஆரம்பிச்சிடுவாரு. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாளுக்கு அவரு சுத்தமா அவர் ஒரு டூரிஸ்ட் அப்படின்றதே மறந்து போயிடுவாரு. அங்கேயே சுத்திட்டே இருப்பாரு. அதே காவலனா இருந்துகிட்டே அப்படியே அந்த வேலையிலேயே தங்கிடுவாரு. நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இன்னமும் அந்த வேலையிலேயே அவர் இருக்காரு அப்படின்னு. இந்த நிலையில ஒரு விஷயம் என்னன்னா, அ ஒண்ணு ஒரு குரு அப்படின்றவரு அங்க போயிட்டு அவருக்கு மறுபடியும் ஞானத்தை புகட்டணும். அதாவது நீ என்ன ஞானம்னா ஒண்ணுமே கிடையாது. நீ ஆட்டு மேய்ப்பர் இல்லப்பா. நீ வந்து ஒரு டூரிஸ்ட். இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நீ அழகா மறுபடியும் உன்னுடைய சொந்த ஊருக்கே போகலாம். வேற வேற பிளேசஸ்க்கு போயிட்டு நீ இன்னும் நிறைய அழகழகான காட்சிகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. சோ அப்படி இல்ல ஒரு குரு அவருக்கு கிடைக்கல, ஒரு சரியான குரு கிடைக்கல அப்படின்னா இன்னமும் அவரு ஆட்டை தான் மேய்ச்சிட்டே இருப்பாரு. டூரிஸ்ட் அப்படின்றதே மறந்துட்டாரு. அதே மாதிரிதான் நம்மளுடைய ஆன்மாவும் என்ன பண்ணுதுன்னா, நம்மளுடைய கேரக்டர் அதாவது இப்ப நான் அந்த சவிதா அப்படின்ற கேரக்டர் நான் எடுத்துக்கிட்டதால, இந்த கேரக்டரே நான் அப்படின்ட்டு, நான் சும்மா அந்த உலகத்த பார்க்கணும் அப்படின்னு தான் அந்த நான் சூனியா டனல்ஸ்குள்ள போயிட்டு ஒரு கேரக்டர நான் எடுத்துக்கிட்டேன். பட் ஆனா நான் என்ன பண்றேன், அந்த கேரக்டரே நான் அப்படின்ற ஆயிடுறேன். சோ அந்த கேரக்டரே நான் அப்படின்ற ஆகும்போது, மறதி வந்துடுது. இப்போ அந்த அந்த ஃப்ரீ வில் அப்படின்றது போகுது. இப்ப எப்படி ஒரு டூரிஸ்டுக்கு இந்த வேலையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு மறுபடியும் இன்னொரு வேலைக்கு போகலாம். பட் ஆனா நாமளும் வந்து இந்த அழகான காட்சிகள்ல பார்த்துட்டு இன்னொரு இன்னொரு உலகத்துக்கோ போகலாம். இல்லைன்னா இன்னொரு கேரக்டர் கூட போகலாம். பட் ஆனா இங்க இருக்கிற அந்த கஷ்டங்கள், இந்த துன்பங்கள் இதெல்லாம் நம்ம வந்து செயல்படுத்தி எப்படி தான் ஒரு போட்டோகிராஃபர் அப்படின்றது மறந்துட்டாங்களோ, அதே மாரி நான் வந்து ஒரு ஆன்மா அப்படின்றது மறந்துட்டு, அந்த கேரக்டர் தான் நான் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, அதுவே நான் அப்படின்னு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். சோ இங்க எப்படி இருக்குன்னா, அந்த சூனியா டனல் தான் வந்து ஒரு ஒண்ணுமே ஒரு ஒ என்ன சொல்றது? ஒரு ஸ்க்ரீன் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய ஒரு மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் பால் மாதிரி. நாம வந்து ம் இப்போ இந்த பிளானட்டோரியம்க்குலாம் போனோம்னா, ஸ்க்ரீன் வந்து ஃப்ளாட்டா இருக்காது. நம்ம மேல இருக்கும் இல்லையா? நம்ம மேல இருந்து பார்ப்போம். ஒரு பால் மாதிரி. அவங்க வந்து ஆகாயத்துல வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து ஒரு ஒரு விதமான சினிமா மாதிரி காட்டுவாங்க அவங்க. அந்த ஸ்பேஸையே. சோ அதே மாதிரி நாம வந்து அந்த ஃபிளாட் ஸ்கிரீன் கிடையாது. அந்த மாரி ஒரு பால் மாதிரி ஒரு ஸ்கிரீன். அதாவது நம்ம சுத்தியும் எல்லாமே காலு எல்லாம் சுத்தியும் நம்ம எல்லாமே ஒரு ஃபிளாட் ஸ்கிரீனா இருக்கு. சோ அப்ப அப்போ இவர் எப்படி சூஸ் பண்ணிப்பாரு? அப்போ அங்கேயும் கொஸ்டின் வருது. சோ அப்போ நம்ம மைண்ட் தான் சூஸ் பண்ணுதா இது எல்லாமே அப்படின்றாங்க. இல்ல. அது எப்படின்னா, இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. அதாவது இன்னொன்னும் பார்ப்போம் நாம அப்படின்ட்டு. ஆ ஒரு மேக்னெட். அந்த அதாவது ஒரு மேக்னெட் இருக்கு. ஹனுமார் அவங்க வந்து என்னன்னா ஒரு மேக்னெட், அப்புறம் ஒரு அயன் ஒரு இரும்பும், ஒரு காந்தமும் ஒரு காந்தம் எடுத்துக்கிட்டு ஐஸ் காந்தமும் எடுத்துக்கிட்டு, ஒரு இலையும் எடுத்துக்கிட்டு, ஒரு காஞ்சு போன ஒரு இலை மேல ஒரு இரும்ப வச்சுடுறாங்க. அது கீழ வந்து அந்த அயஸ்காந்தத்த வந்து வச்சுட்டு, இத நகர்த்தும்போது, இதுவும் நகருது. சோ ஒரு குழந்தை மாரி அவரு செஞ்சு காமிக்கிறாரு. அவரு அசைவெல்லாம் அப்படி இருக்கு. சோ அ சோ இப்ப சொல்லுங்க. எது ஆன்மா? எது வந்து ஒரு எது வந்து இது அப்படின்னா, சோ இந்த அயஸ்காந்தம் தான் நம்மளுடைய ஆன்மா. அப்புறம் இந்த ஒரு இரும்பு இரும்பு இருக்கு இல்லையா? அதுதான் வந்து அந்த கேரக்டர். நம்ம எடுத்துக்கிட்ட கேரக்டர். சோ இப்போ இப்போ வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த இரும்பு வந்து இந்த இரும்ப மூவ் பண்ணா கூட இந்த அயஸ்காந்தம் மூவ் ஆகும். இல்லையா? இந்த அயஸ்காந்தம் மூவ் ஆனா இந்த இரும்பு மூவ் ஆகும். அதே மாரி இந்த இரும்பும் நாம வந்து அத மூவ் பண்ண நம்மளுக்கு அந்த அயஸ்காந்தம் கீழ இருக்கிற அயஸ்காந்தமும் மூவ் ஆகுது. அதாவது நம்ம அ சோல் வந்து எந்த எந்த ஒரு விஷயத்தையும் வந்து யோசிக்கிறது கிடையாது. பட் ஆனா
அந்த கேரக்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லையா? அந்த கேரக்டர்ல இல்ல, காட்சிகளுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய சோலும் வந்து அ அ அது மூவ் ஆயிட்டே இருக்கு. ஸோ அந்த மாரி இந்த மைண்ட் வந்து இந்த சோல வந்து அப்படி மூவ் பண்ணுது. எப்படி வந்து ஒரு காந்தம் வந்து ஆக்சுவலா என்னதுன்னா, இந்த காந்தம் தான் வந்து அந்த அயர்ன வந்து மூவ் பண்ணும். பட் ஆனா இங்க வந்து அந்த அயர்னுக்கும் அந்த காந்தத்தோட சேர்ந்ததால, இதனுடைய சக்தியும் அதுவும் மேக்னடைஸ் ஆகுது. அதுவும் வந்து அந்த அயஸ்காந்த சக்தியே பெறுது. ஸோ அதுவும் வந்து ஈர்ப்பு சக்தி அதுக்கும் வருது. ஸோ அ அ அதனால அது மூவ் ஆகும்போதும் இந்த அயஸ்காந்தமும் மூவ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நடுவுல நம்மளுக்கு அந்த சூனியா டனலுக்கும் அந்த டைம்க்கும் நடுவுல அந்த டைம் ஸ்ட்ரிங்ஸ் அதை புடிச்சுக்கிட்டு தான் நம்ம அந்த 7 டைம் ஸ்ட்ரிங்ஸ் இருக்கிறோமா ஒரு மனிதனா இருக்கணும்னா. ஸோ அந்த 7 டைம் ஸ்ட்ரிங்ஸும் அதுக்கு நடுவுல இருந்தாலுமே, அதாவது இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ், அதாவது காலம், காலமும் இடமும், நம்மளுடைய உலகியல் வாழ்க்கையை சொல்லலாம். அந்த உலகியல் வாழ்க்கைக்கும் ஆன்மாக்கும் நடுவுல அந்த டைம் டனல் அப்படின்றது இருக்குதான், அந்த சூனிய டனல்ன்றது இருக்குதான். பட் ஆனா இங்க இருந்து நாம ஆப்ரேட் பண்ணும்போது அந்த சோல் ஆப்ரேட் ஆகுது. இங்க இருந்து நம்ம அதை இயக்கலாம். பட் ஆக்சுவலா என்ன ஆகும்னா, இந்த சோல் அப்படின்றத நாம மறந்துட்டு, நாம வந்து அந்த கேரக்டர் எப்படி இயங்குதோ அந்த மாதிரி நாம வந்து இந்த சோல் வந்து மூவ் ஆயிட்டே இருக்கும் அப்படின்றாங்க. சோ எப்படி இருக்கு அப்போ அந்த அஹ், சூனிய டனல்னா இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்றாங்க. இது கூட சோ இன்னொரு 3வது எக்ஸாம்பிள் சொல்றாங்க. சோ நம்மளுக்கு வந்து இந்த பஸ் பேசஞ்சர்ஸ், அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், அந்த எக்ஸாம்பிள் தெரியுமா அப்படின்றாரு. உடனே அந்த உரிமை அப்படின்றவங்க எந்திரிச்சு சொல்ல ஆரம்பிச்சிடும். ஆமா, ராஜாக்கள் வந்து ஒரு புல்லக் காட்டை வச்சுட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மக்களை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வச்சிருப்பாங்க அப்படின்றாங்க. ஆமா, அந்த புல்லக் காட்டுல இருக்கிற அந்த புல்லக் காட்டு தான் வந்து நம்மளுடைய கேரக்டர். நம்ம நம்ம டிராவல் பண்றோம் இல்லையா? அதுதான் வந்து நம்மளுடைய ஆன்மா. ஸோ அதனுடைய டெஸ்டினேஷன் வந்து ரொம்ப கச்சிதமா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பஸ்லயே பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பஸ் வந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு அப்படின்னு அதுதான் அதனுடைய ரூட். அந்த ரூட்ல வந்து நம்ம எத்தனை பேர் வேணுச்சாலும் ஏறலாம், எத்தனை பேர் வேணுச்சாலும் இறங்கலாம். நீங்களும் அதுல ஏறலாம். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த டிராவல் அப்படின்னா இறங்கிக்கிட்டு இன்னொரு பஸ் கூட ஏறிக்கலாம். அதே மாதிரிதான் நம்ம ஆன்மா வந்து அந்த கேரக்டர் ரொம்ப இறுக்கமா இருந்துச்சுன்னா, அந்த கேரக்டரை விட்டு வெளியே வந்துட்டு இன்னொரு கேரக்டரை எடுத்துக்கலாம். இல்ல நான் மறுபடியும் அந்த கேரக்டர் எப்போ நல்லா இருக்கோ அந்த டைம்ல வந்து நாம அந்த கேரக்டருக்கு போய் சேர்ந்துடலாம்.